வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் ஜோதிடர் உங்களிடத்தில் இன்று ரிஷப ராசிக்கு இந்த விசுவாச வருடத்தினுடைய பலனை சொல்ல விரும்புகிறேன். கேளுங்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் விநாயகனை போட்டு பெரியாடிச்சு போட்டிருக்கும். இன்று விசுவாச வருஷம் ரிஷப ராசிக்கு இந்த வருடம் நன்றாக உள்ளது. போன வருடம் பூரா கஷ்டப்பட்டு ஏமாந்து போன ரிஷப ராசி அன்பர்கள் இந்த வருடம் விசுவாச வருஷத்தில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு மிக மிக நன்றாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்றாக நடக்கும். சில காரியங்கள், சில வேலைகள், சில திருமணங்கள் அனைத்தும் இந்த புத்தாண்டுக்குள் முடிந்துவிடும். வர சித்திரை பிறக்கத்துக்கு முடியும். அதாவது ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் இரண்டும் முடிந்ததுக்குள் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வெளியிலிருந்து வர வேண்டிய பணம் கைக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் பட்ட கடனை அடைத்து விடுவீர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விடுவீர்கள். உங்களுடைய வியாபார ஸ்தானமும் நன்றாக இருக்கும். ரிஷபராசி ரொம்ப கஷ்டப்படுறவர்களுக்கு எல்லாரும் இந்த புத்தாண்டு விசுவாச ஆண்டு உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. அதாவது சூரிய பகவான் ராஜா கிரகமாகவும் சந்திர கிரகவான் மந்திரி கிரகமாகவும் உங்களுக்கு இருக்கிறார். இந்த ஆண்டு சுக்கிரன் உங்களுக்கு கொஞ்சம் பலன் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறார். ராகுகேது பயிற்சி அன்று முடிந்தவுடன் உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும். அந்த அளவுக்கு இந்த விசுவாசம் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது. போன வருடம் உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்து விட்டார், கடனை கொடுத்து விட்டார், ரொம்ப ஏமாந்து போய்விட்டீர்கள். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த ஆண்டு முடிவதற்குள் அனைத்து நல்ல சுபகாரியங்கள், பலன்கள், வீடு கட்டும் யோகம், இடம் வாங்கும் யோகம் அனைத்தும் இருக்கிறது. நான் நன்றாக சோழியை போட்டு 108 சோழியிலையும் ஆராய்ந்து இந்த பலனை சொல்கிறேன். ஜாதகத்தை பார்த்து இல்லை, கிரகத்தை பார்த்து இல்லை, சோழி மூலியமாக இந்த பலனை உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றபடி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய செல் நம்பர் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் சந்தேகத்தை என்னுடைய கான்டெக்ட் பண்ணி கேளுங்க. நாளைக்கு மிதுன ராசிக்கு வாசிக்கப்படும்.